ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இட்ஸ் மீ ஏன். ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் ரியாக்ட் பண்ணுற சாங்கோட பேர் முத்துமழை. இட்ஸ் அ சின்மயா வேர்ஷன். ஓகே, ஏன்னா எனக்கு ரெண்டு வேர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் ஐ வாண்டட் டு ரியாக்ட் டு சின்மயாஸ் வேர்ஷன் ஆஃப் வெல், பிகாஸ் தி இது பாடியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ரொம்ப அழகாக தி பாடியிருக்காங்க. அது நான் நிறைய வாட்டி அது கேட்டுட்டேன்னா திடீர்னு பார்க்கும்போது சின்மயாவோட வேர்ஷன் வந்திருக்கு. ஸோ நான் நினச்சிட்டேன், எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் இது சேர்ந்து ரியாக்ட் பண்ணலாம், ஒரு லைவான ஒரு அனாலிசிஸாக இருக்கட்டும். அதனால நான் இதில் உட்காந்துருக்கேன். இது பியூட்டிஃபுல் காம்போசிஷன் பை அவர் வெரி ஓன் ஏஆர் ரமன் ஃபார் த ஃபிலிம் தக் லைஃப். இதோட டேரக்டர் எல்லாருக்கும் தெரியும், மணிரத்னம் சார் தான். இட் இஸ் ஸ்டாரிங் கமல்ஹாசன், எஸ்டிஆர், த்ரிஷா, அபிராமி, ஐஸ்வர்யலக்ஷ்மி, அசோக் செல்வன், ஜோஜு ஜோர்ஜ், நசீர், நிறைய பேர் இருக்காங்க. இட்ஸ் அ பிக் பேக் ஃபிலிம். நமக்கு சின்மயோட இந்த முத்துமழை வேர்ஷன் நம்ம கேட்கலாம். ஸோ போகலாமா? ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டு, லெட்ஸ் ரியாக்ட். Oh, this composition. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்திரியாதோ, ஜானோ தம் மாரோ தம் தம், இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், புல்ல இரவோ சொல்லாரவோ, எல்லா ஒருவனை வேண்டி உசுரோ, கண்ணாளா என்னாளா பெண்ணாளா, இன்னும் வரும் எந்தன் கதை, எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை. Transition, man. காலை கனவினில் காதல் கொண்டேன், அவன் காணவில்லை, என்னோடு உன்னை ஒன்றாக்கும் செய்தும் வலி தீரவில்லை, கண்ணான கண்ணே என் கண்ணாளா, என் உள்மன காதலை கண்டாயா, கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயா, Oh, nice composition, man. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, புல்லை இரவுகள் பத்திரியாதோ, ஜானோ தம் மாரோ தம் தம், இங்கு உந்தன் கையில் சொர்க்கம். Oh, wow. Turn. Ooh. நான் காதலி காதலன் நீ, வேறெல்லாம் பெரும் வேஷம் என்னே, காலம் யாவும் நீதானே, அந்த காலம் வந்தால் வெல்வேன். இன்னும் ஒரு முறை எந்தன் கதை சொல்லவா, காதில் விழும் வரை காதல் பாடவா, Oh. ஜானோ தம் மாரோ தம் தம், இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், புல்ல இரவோ சொல்லாரவோ, Wow. ஒருவனை வேண்டி எங்கும் உசுரோ, கண்ணாளா என்னாளா பெண்ணாளா.
காது வந்து அப்படியே ஒரு டிவைனிட்டி. அந்த அந்த முத்து மழைன்னு ஸ்டார்ட் பண்ண மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. மற்றதெல்லாமே ஓ மை காட் என்ன மாதிரி பாடினாங்க டே அப்பா. ஓ தட் சாஃப்ட்னஸ், அந்த சாஃப்டான ஒரு வாய்ஸ், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு வாய்ஸ். ஓ மை காட் என்ன நான் சொல்லுவேன். எனக்கு எனக்கு இந்த இந்த காம்போசிஷன் வந்து எனக்கு வந்து முன்னாடி நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு 80s 90s இருக்கும்போது இருக்கிற ஒரு காம்போசிஷன் இருக்கும்ல, அந்த ஒரு ஸ்டார்டிங் ஏஜஸில் சார் பண்ண ஒரு காம்போசிஷன் எனக்கு அதுதான் வந்து அந்த டச்சு திரும்பியும் நமக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. இந்த சாங் வந்து முத்துமழை, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். எனக்கு இந்த சாங் வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவான எனக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சு. இது வந்து சொல்கிறது தப்பாக இருக்குன்னா நான் மன்னிச்சுக்கோங்க. இல்லை ஏன்னா தீக்கே டஃப் கொடுத்துட்டாங்க. தி இஸ் த ஒரிஜினல் வோக்கல்ஸ் ஃபார் திஸ் சாங். ஆனால் என்னன்னா ஆடியோ லான்ஸில் வந்து சின்மயி வந்து இதை பாடியிருக்காங்க. அது என்னன்னா தி வந்து எப்படின்னா ஒரு நமக்கே தெரியும் அவங்களோட வாய்ஸ் எப்படின்னா அந்த ஒரு ஹை பிச் லெவலில் வந்து சூப்பராக பாடிக்காங்க, எக்ஸலண்ட்டாக பாடிக்காங்க. எனக்கு வந்து நானும் நினச்சேன் தீயாடா இது பாடினா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு சண்டைக்காரா அந்த அந்த மாதிரி பாட்டு தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இந்த லெவலில் வந்து ரொம்ப நல்லா வந்து தீ பாடினாங்க. நான் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன், நான் ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க ஆஹா அப்படின்னு. ஆனால் ஆடியோ லான்ச் சமயத்தில் வந்து சின்மயி பாடினா த சாஃப்ட்னஸ், அதாவது நான் எப்படி சொல்றேன், அந்த ஸ்வீட்டான வந்து ரொமான்டிக்கான ஒரு ஃபீல் அது இதில் வந்ததோட ஃபேன்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி லைக் சின்மயி வந்து அங்கே வந்து ஒரு என்ன சொல்ல சென்சேஷன் ஆகிட்டான் அந்த சாங்கில். நம்ம ஹிந்துஸ்தானி இதில் சொல்லும்போது பண்டு வராலின்னு சொல்லுவோம். அதான் இந்த இதோட மெயினாக இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாங்கை கிரியேட் பண்ண. அப்படி தான் நான் நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ ஏன்னா இதில் வந்து எனக்கு எங்கெங்கே டச் தோணுச்சுன்னா இந்த சாங்கில் வந்து அந்த ஆலப்போரன் தமிழம் பாட்டு இருக்குல்ல, அந்த ஆலப்போரன் தமிழம் பாட்டில் வந்து என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு லைக் ஒரு கோரஸில் இருக்க ஒரு கண்ணு உறவு கண்ணு அங்கே சின்ன 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 டச்சஸ் இருக்குன்னு எனக்கு வந்து தோணுது. அப்புறம் நம்ம காதல் ரோஜாவில் வந்து நிறைய பண்டுவாராலியோட ஷேட்ஸ் இருக்குது ஆக்சுவலி, எனக்கு அப்படி தோணுது. அப்புறம் எக்ஸாக்டாக பண்டுவாராலியிலே உருவாக்கின பாட்டு தெரியுமா, பார்த்த ஞாபகம் இல்லையோ அருவ நாடகம் கொல்லையோ, சின்ன சின்ன ஷேட் அதில் இருக்குது. எனக்கு அப்படி தான் தோணுது, எனக்கு கரெக்டாக தெரில. ஐ கெஸ் திஸ் சாங் இஸ் மேட் ஆன் த சவுத் இண்டியன் ட்ரெடிஷன் ராகா கால்ட் அஸ் பண்டுவராலி. தப்பாக இருக்குன்னா ப்ளீஸ் ஐ எம் சாரி, மேபி இட் மை பி அ மிஸ்டேக். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது, ஐ நாட் ஷுவர். ஓகே, இந்த சாங் வந்து அவ்வளோ அழகான ஒரு காம்போசிஷன். அதாவது நம்ம ஜலோதம் மரோதம் தம் அப்படி வரும்போது நாம் என்ன நினைப்போம், அப்படியே அந்த டியூனில் அப்படியே போனால் வந்து அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு அதில் வந்து தபல வந்து தீம் தானதோம் தான தீம் தானதோம் தான 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 அப்படி போயிட்டாங்க. அது வந்து யாரும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே போய் அங்கே போய் அதுக்கப்புறம் எனக்கு ஏஆர் ரஹ்மானோட காம்போசிஷன்ல எப்பவுமே பிடிச்சி வச்சு நான் உங்ககிட்ட எப்பவுமே சொன்னிருக்கேன், அவரோட கோரஸ் செக்ஷன் அந்த அந்த கோரஸ் தான் இல்லை வந்து ஃபுல் விளையாட்டுருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து கார்ட்ஸ் அண்டு வயலின்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது, இல்லைன்னு சொல்லு. ஆனால் அவங்களோட கோரஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எஸ்பெஷலி தீம் தான தோம் தான தீம் தான தோம் இந்த தோம் தான தீம் தான அந்த போர்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து காதல் கொண்டேன் கண்விழித்தேன் அவன் காணவில்லை அந்த போர்ஷன் வந்து எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் கசல் டைப் அந்த ஒரு டைப்பில் மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த சாங். என்ன சொல்லுவோம், எனக்கு ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்குது இந்த சாங் வந்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு வந்து நான் இதுக்கு கண்டிப்பாக ஐ வில் கிவ் அ டெஃபினெட்லி அ பிக்
10 out of 10 ஃபார் திஸ் சாங் ஃபார் போத். இது நீங்கள் கவனிக்கணும், ஃபார் போத் தீயோட வேர்ஷனுக்கும் ஒரிஜினல் வேர்ஷனுக்கும் அப்புறம் சின்மயோட இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கும் ரெண்டுக்குமே 10 out of 10 கன்ஃபார்ம். ஏன்னா ரெண்டு பேரும் வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நான் எங்கேயோ படித்தேன், ஏதோ ஒரு வீடியோவில் someone had commented in that. அது என்னென்னா நான் இது சொல்கிறேன், ஒரே நிமிஷம் சொல்கிறேன். அதாவது என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, ரெண்டு பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் எமோஷன். நம்ம வந்து அந்த இமோஷனில் வந்து நம்ம வந்து அப்படி பேசக்கூடாது. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, தீல வந்து என்னென்னா அந்த பெயினும் அந்த ஹை பிச்சும் கலந்து இருக்கிறது தான் வந்து தீயோட இந்த வாட் டு சே வாட் இஸ் த சாங்கோட அந்த ஃபீல் வந்து எப்படின்னா, அந்த பெயினில் ஒரு ஹை பிச் வந்து கனெக்ட் பண்ணி தான். ஆனால் சின்மயோட அந்த ஒரு இதில் வந்து என்னென்னா ஸ்வீட்னஸ் அண்ட் ரொமான்டிக் அது ரெண்டுமே க்ளோரிஃபை பண்ணி அது வந்து அப்படியே கசமுச பண்ணி அது ப்ளூம் ஆகி ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ஷனில் வந்து அது வந்துச்சு. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு டைப் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பேரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. தீயோட பாட்டில் தீ அமேசிங்காக பாடியிருக்காங்க. அதை வந்து ஒரு பிசுறு இல்லாமல் கொஞ்சம் ரொமான்டிக்கோ கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுத்து சின்மய் பாடி அதுவும் ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே சமம் தான், இல்லைன்னு சொல்ல. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து பிக் ஹேட்ஸ் ஆஃப். ரெண்டு பேரும் நல்லா பாடிங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஏஆர் ரஹ்மான் சார் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் காம்போசிஷன். அது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி காம்போசிஷன்ஸ் வந்து இன்னும் வரணும். ஏன்னா எல்லாருமே வந்து உச்சுக்குன்னு போனேன்னா வாழ்க்கை ஓடாது. ஏன்னா நமக்கு எப்போவுமே இது கேட்டுட்டு எப்படி கொஞ்சம் ஒரு சாஃப்டான ஒரு இது, கொஞ்சம் கர்நாட்டிக், கொஞ்சம் அந்த மெலடி, அப்புறம் கமல் சார் சொல்கிற மாதிரி அந்த மெலன்காலை சேர்ந்துட்டுல எல்லா பாடல்களும் நம்ம அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி லைக் நம்ம ஒரு 10 பாட்டு கேட்குறோன்னா அதில் வந்து மினிமம் ஒரு 6 பாட்டாவது மெலடியாக இருக்கும், 4 பாட்டு தான் வந்து இந்த மாதிரி வேறு மாதிரி இருக்கும். எப்போவுமே நம்ம அப்படி இருந்தால் தான் நல்லா போகும். ஸோ தேங்க்யூ ஏஆர் ரஹ்மான் சார் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் காம்போசிஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஐம் ரியலி இந்த ஆல்பம்லேயே எனக்கு பிடிச்ச ஒரு சாங்னா முத்துமழை தான். அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம விண்வெளி நாயகா வரும். அது கண்டிப்பாக உடனே வருது. ஓகே, அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. I really like this song. So thank you for watching the video. I hope you guys like the video. I'll meet you guys in the next video. Till then, take care. Bye bye. This is me Ian signing out. Bye.